ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சொதிக்குழம்புக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கேரட்டு, ஒரு துண்டு இஞ்சி, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம். நான் ஒரு ஃபுல் தேங்காவை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்க. அப்புறம் சிறுபருப்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழம்பு கூட்டுறதுக்கு சிறுபருப்பை வறுத்து எடுத்துக்கணும். ஓகேங்களா. இந்த கரண்டிக்கு 2 கரண்டி போட்டிருக்கேன். ரொம்ப கருக சவக்கெல்லாம் வறுக்க வேண்டாம், லைட்டாக அப்படி வறுத்து விட்டால் போதும். வறுத்து இதை கழுவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி தேங்காயை அரைச்சி எடுத்துக்கணும். ஓகேங்களா. பால் இது முதல்ல எடுத்த திக்கான ஒரு தேங்காய் பால், இது 2வது எடுத்த தேங்காய் பால். சரிங்களா. இதில் தான் நம்ம குழம்பு கூட்டை எல்லாமே காய்கறி வேகப்பட பருப்பு வேகப்பட எல்லாமே நம்ம இதுதான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. சிறுபருப்பு நம்ம வறுத்துக்கிட்டோம்னா கழுவி நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி வேகப்படுத்துவோம். சிறுபருப்பு ஒரு அரை வேக்காடு அதில் வரவுமே நம்ம எல்லா காய்கறியும் போட்டுடலாம். ஓகேங்களா. வாங்க நம்ம இதை அடுப்பில் வச்சுருவோம். ஓகேங்களா. சிறுபருப்பு கொதிக்கட்டும். கொதி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டி மஞ்சள் தூள் பாருங்கள், லைட்டாக கலர் மாறல. ஓகேவா. இந்த கலரில் இருக்கணும் சொதி குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இனி வந்து ஒரு 5 நிமிஷம் சிப்பில் போட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். பருப்பு வந்து பாதியில் கடுப்பு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா. எல்லா காயும் எடுத்து வச்சோம்னா எல்லாத்தையும் இப்போ ஒன்று கூட போட்டுக்கலாம். காய்கறியை போட்டேன், அப்படியே எல்லாத்தையும் ஒரு கிண்டி கொடுத்து கொதிக்க வைக்கோங்க. அப்புறம் காய்கறிகளுக்கு தேவையான உப்பு பண்ணிக்கிறோமா. 4 பச்சை மிளகா, இஞ்சி ஒரு பெரிய துண்டு காமிச்சோம்னா அது. ஓகேங்களா. அப்புறம் கொஞ்சம் சின்ன ஜீரகம். இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அந்த நம்ம சாறை மட்டும் தான் ஊற்ற போகிறோம். சக்கையை வந்து ஊற்ற மாட்டோம், சாறு மட்டும் குழம்புக்கு ஊற்றுவோம். ஓகேவா. பார்த்தீங்கன்னா நல்லா மையாக அரைஞ்சிச்சு. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பால் இஞ்சி கருப்பு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு தான் இஞ்சி போட்டு நம்ம அரைப்போம். இதை எடுத்து நம்ம அப்படியே குழம்புல ஊற்றிக்கலாம். ஓகே. பாருங்கள், குழம்பு எனக்கு கொதிச்சு காய் வேக ஆரம்பிச்சிச்சு. இதை அப்படியே சிம்மில் போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுந்து ஊற்றிக்கலாம். அப்படின்னா இந்த அரைச்சோம்னா இந்த தண்ணியை ஊற்றிக்க தான் பாருங்கள். நல்லா இனிமேல் காய் வந்து பருப்பும் ஃபுல்லாக வேக்காடாகி குழுவும் வந்துடும். கடைசியில் நம்ம இறக்கும்போது ஃபஸ்ட் எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி இறக்கணும். ஓகேங்களா. கொதி வந்தோன்னா அதே மாதிரி சிம்மில் போட்டு நம்ம மூடி எடுக்கணும். நம்மளுடைய சொதி குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்கள். காய்கறிலாம் வந்து எனக்கு தேங்காய் பால் எங்கேயாவது திறந்து நிற்கன்னு பார்த்திங்கன்னா ஒன்று போட குழுன்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கடைசியாக திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சோம்னா இதை அப்படியே ஊற்றிட்டு சிம்மில் போட்டே ஊற்றுங்க. இந்த பால் வந்து கொதிக்கக்கூடாது. அப்படியே ஒரு கிண்டி கொடுத்துட்டு அப்படி லைட்டாக அப்படி சுற்றி பொங்கி வரவும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணி மல்லி இலை கருவேப்பிலை போட்டு தாளிச்சும் ஊற்றி விட்டுடலாம். பார்க்கலாம். ஆஃப் பண்ணியாச்சு. மல்லி இலை போட்டுக்கிட்டேன். இனி சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து லெமன் வேணுங்கிறவங்க ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம். லெமன் வேண்டாம் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அப்படியே பரிமாறிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள்.
அதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எந்த எண்ணெயும் உங்களுக்கு பிடிச்சதை ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்கும். அதனால் கடுகு உளுந்துட்டு பொரியவும் சின்ன வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை தாளிச்சு ரெடி ஆகிட்டு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் தாளிச்சு ஊற்றிட்டேன். நம்மளுடைய திருநெல்வேலி ஸ்பெஷல் கல்யாண வீட்லேயும் இப்போ தான் வைப்பாங்க. இது வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டும் போகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ.